ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அந்த லஞ்சுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ப்ரெப் பண்ணி உங்கள் முன்னாடி காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு. ஒரு சாம்பார், ஒரு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, அவரைக்காய் பொரியல் தாங்க. சாம்பார் வந்து இன்றைக்கி எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் அப்படியே விசில் விட்டுருவேன். ஒரு 3-4 விசில் அந்த மாதிரி டைப் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது எல்லாம் கட் பண்ணி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்துக்குமே பொரியல், ஃப்ரை, சாம்பாருக்கு எல்லாம் தேவையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேபி பொட்டேட்டோவும் பாயில் பண்ணி ரெடியாக இருக்குது. ரைஸும் நான் ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டேன் ஏற்கனவே. இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு பாருங்கள், எமையாவோட சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ணனால 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணி இப்போ எல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பேபி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். தாளிப்பு கொடுத்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு வதக்கினோம்னா இந்த பொரியலும் ஃப்ரையும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம ப்ரெப் வேலை எல்லாம் பண்ணிட்டோன்னா சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ரெப்புன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோன்னு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாளைக்கு என்ன சமைக்க போகிறேன்னோ நான் அதுக்கான ரெடியாக வச்சுப்பேன். எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ தான் ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஃப்ரிட்ஜில் 1 நாள் 2 நாள் முன்னாடியே நம்ம அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாகிடும். இப்போ அன்னைக்கே சமைக்க போகிறது அன்னைக்கே கட் பண்ணி அன்னைக்கே சமைச்சாதான் நிறையா லேடிஸ்க்கு வந்து அது ரொம்ப அலுப்பாக தெரியுது. சமையல்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுது. எல்லா வீடியோலும் நான் ப்ரெப்புன்னு சொல்கிறதுக்கு காரணம், நான் முன்னாடி நாளே நான் அதெல்லாம் ரெடி பண்ணிப்பேன். சிம்பிளாக ஒரு தாளிப்பு அவரைக்காய் பொரியலுக்கு கொடுத்து கொஞ்சம் காயில் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த அவரைக்காய் பொரியலும் சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. சமையல்லாம் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடணும். ரொம்ப தடால் புடால்னு பண்ணோம்னா தான் அலுப்பாக தெரியும், கஷ்டமாக இருக்கும் அடுத்த வேலை சமைக்கிறதுக்கு. இந்த மாதிரி சிம்பிள் இதெல்லாம் ஹெல்த்தி தான். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தி தான். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸி. பாருங்கள், சாம்பார் வந்து எல்லாம் ஒன்றா போட்டு விசில் விட்டோம், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. இமையாவோட சாம்பார் தூள் நல்லா வாசனையாக இருக்குது. நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை. இப்போ இப்படி தான் இந்த சாம்பார் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் இப்படியும் சம்டைம்ஸ் வைப்பேன். சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா குவிக் அண்ட் ஈஸி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரில் நான் புளியெல்லாம் தனியாக சேர்க்கலை. ஆனால் நான் புளிப்பு கொஞ்சம் டேஸ்ட் வரத்துக்காக 2 தக்காளி பழத்தை மட்டும்தான் இந்த சாம்பாரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த புளிப்பே போதும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டால் இந்த சாம்பாரும் ரெடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நான் காமிக்கிறதெல்லாம் என் ஸ்டைல் ஆஃப் குக்கிங், அவ்வளோதான். இது ரெசிபி வீடியோலாம் இல்லை. எனக்கு எது சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி தான் நான் குக் பண்ணிக்கிறேன். ஓகே, see you again tomorrow.